தமிழ்மொழி தினத்தை சிறப்பிக்க ஒன்றாக கூடியுள்ளோம். இறைவனில் துவங்குகிறது நல்லெண்ணங்களின் கீற்று. அருளின் உருவமாய் எங்கும் ஏற்றிருக்கும் இறைவனை வாழ்த்தி இறை வணக்கத்துடன் இவ்விழாவினை துவங்குவோம். இறை வணக்கம். செங்கோல் ஈன்ற மொழி, சங்கம் வளர்த்த மொழி, 8 திக்கும் மொழிந்த மொழி. அத்தகைய மொழி தினத்தை தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்குவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ் கவிஞர்களாக மாறுவேடத்தில் 1 முதல் 5 வகுப்பு மாணவர்கள். கரங்களை தட்டி அவின் பாரதிதாசன். ஜாரா பாரதியார். இவாஞ்சலின் ஔவையார். என் பெற்றோர் பெயர் சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மாள். நன்றி. ஜீவிகா ஔவையார். வணக்கம். என் பேர் ஔவையார். சங்கிகாலர், பெண் புலவர்க்கும் நானும் உறும்பு. நன்றி. மாணவர்கள் ஹர்ஷவர்தினி காரைக்கால் அம்மையார். என் பெயர் காரைக்கால் அம்மையார். நான் காரைக்கால் மாநகரில் பிறந்தேன். நான் இசை தமிழால் இறைவனை பற்றி பாடியுள்ளேன். தமிழுக்கு அந்தாதி என்னும் இலக்கண முறையை அறிமுகம் செய்துள்ளேன். அற்புத திருவந்தாதி, இரட்டை மணிமாலை போன்ற நூல்களை தந்து செய்வ தமிழுக்கு பெரும் தொண்டாற்றியுள்ளேன். நன்றி. வணக்கம். என் பெயர் ஊவே சாமிநாதன் ஐயர். நான் யாருக்கும் தெரியாமல் அழிந்து போயிருந்த தொல்காப்பியம், திருக்குறள், மணிமேகலை எல்லாத்தையும் தொகுத்து வழங்கியுள்ளேன். நன்றி. மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் ஏஞ்சல் பாரதிதாசன். என் பெயர் திருவிகள் கல்யாண சுந்தர். இவர் தமிழ் என்று சிறப்பு பெயரினால் அழைக்கப்படுகிறார் மற்றும் சிறந்த மேடை பேச்சாளர். இவர் அரசியல், சமுதாயம், சமயம் என பல துறைகளில் சிறப்பாக விளங்கினார்.
ஈடுபாடு கொண்டு பல சந்தங்களை எழுதினார். நன்றி, வணக்கம். நயாஸ் ஜியூபோ. என் பெயர் ஜியூபோ. நான் ஏப்ரல் 24, 1820 நான் கனடாவில் பிறந்தேன். கிறிஸ்தவ சமய போதராக நான் தமிழ்நாட்டிற்கு வந்தேன். தமிழுக்கு நான் சேவை செய்தேன். நன்றி. சரத் கம்பர். என் பெயர் கம்பர். கம்பர் சோழ நாட்டு திருவந்தபுரியில் பிறந்தவர். அவர் வாழ்ந்த காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. புகழந்தி ஒற்றக்கூத்த ஔவையார் முதலியோர் கம்ப காலத்தில் உள்ளவர்கள். நன்றி. ஜோசப் வரததாசனார். என் பெயர் வரததாசன். நான் 1912ஆம் நூற்றாண்டில் பிறந்தேன். நான் ஏப்ரல் 25ஆம் தேதி பிறந்தேன். நான் 1974ஆம் தேதி ஆகஸ்ட் 10ஆம் நாள் 20ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழறிஞர்களில் ஒருவர். நன்றி. 4ஆம் வகுப்பு மாணவர்கள். பிருந்தேஷ் கட்டபொம்மன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கட்டபொம்மன். வரி, வட்டி, கிஸ்தி. யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் வரி? வானம் கொள்கிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கட்ட வேண்டும் வரி? எங்கள் வயலுக்கு வந்தாயா? நட்டு நட்டாயா? ஏற்ற மறுத்தாயா? அதுவும் இல்லாமல் கொஞ்சி விளையாடும் மென்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து தந்தாயா? மாமனம் மச்சானம் மான கெட்டவனே. நன்றி. வேலுநாச்சியார். அனைவருக்கும் வணக்கம். நான் வேலுநாச்சியார் பற்றி பேச போகிறேன். வேலுநாச்சியார் ஆண்களுக்கு எதிராக போராடிய முதல் பெண். குதிரையேற்றம், வாழ்வீச்சு அனைத்து விளையாட்டுக்கும் போற்றி பெற்றார். நன்றி. மாணவர் ஜெயஸ்ரீ கிருஷ்ணா பாரதிதாசன். என் தாய்மொழி தமிழுக்கு என் முதல் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கனக சித்துராத்தனம். நான் 29 ஏப்ரல் மாதம் 1891 பிறந்தேன். நான் அப்போது பாரதியாருடன் பழக்கமும் நட்பும் எனக்கு கிடைத்தது. அவரோட மீது உள்ள அன்பினால் பாரதிதாசன் என்ற பெயரை நான் மாற்றிக்கொண்டேன். பெண் கல்வி, அழகின் சிரிப்பு என பலவிதமான நூல்கள் எழுதியுள்ளேன். நன்றி. தாய்மொழியாம் தமிழ் மொழி சொல்லை சிறப்பிக்க நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவர் ஜோஸ்வா. உலகிலுள்ள மொழிகளில் மிகவும் தொன்மை வாய்ந்தது தமிழ் மொழி. அமிழ்தினம் இனிய மொழியாக நம் தமிழ் மொழி விளங்குகிறது. யாம் அறிந்த மொழியிலேயே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கு காணோம் என்று தமிழ் மொழியை போற்றி புகழ்கிறார் பாரதியார். இயல், இசை, நாடகம் என்னும் மூன்றும் இணைந்தது தமிழ். இம்மூன்று துறைகளின் மீது தமிழ் மொழியின் வெளிப்பாட்டை காணலாம். நாடுபண் அரசு 2004ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 12ஆம் தேதி அன்று தமிழ் மொழியை செம்மொழி என அறிவித்தது. இது தமிழ் மொழியின் வலிமையை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்பு, நம் தாய்மொழி கல் தோன்றி மண் தோன்றும் காலத்தில் வானோடு முதல் தோன்றிய முதல் மூத்த குடி நம் தமிழ் குடியே, எமது மொழி. செம்மொழியாம் தமிழ் மொழியின் எழுத்துக்கள் 247 எழுத்தை பெற்று எடுவாய் நிற்பது நம் தமிழ் மொழி. நம் நாடு மட்டுமன்று, மலேசியா, இலங்கை, அந்தமான், தென்னாப்பிரிக்கா நாடுகளில் அலுவலக மொழியாக அடையாளம் காணப்படும் மொழி தமிழ் மொழியே. 1800 மொழிகளுக்கு மேலான பேர் சொல்லை கொடுத்து வேரோன்று நிற்பது நம் தமிழ் மொழியே. இவ்வுலகத்தில் தாய்மொழியிலேயே பேர் வைத்து கொள்ளும் சிறப்பு தமிழுக்கே உரியது.
தமிழரசி, தமிழ் செல்வன், இன்னும் பலர். தாய்மொழியே தமிழ்நாடு என்று பெயர் வைக்கும் மொழி நம் தமிழ்மொழி. சங்கம் முழங்கிட, சங்கொலி முழங்கிட, காதில் வந்து பாய்வதுதான் நம் தேன் தமிழ். காலம் கடந்த வரலாறு எம் தமிழ் மொழியின் வரலாறு. மண்ணில் பிறந்த மூத்த மொழி, சொற்கள் கிடைக்கும் சுரங்க மொழி, நீண்ட வரலாறு பெருமை மொழி எம் தமிழ் மொழி சிறப்பு. வாழ்க தமிழ், வளர்க செம்புத்தம் செந்தமிழ். நன்றி. நல்குதல், நல்குதல், பழகுதல், நாணயம், நேர்மை, சரியான விடை. நாணிலம், நாணிலம், உலகம், களிறு, களிறு, ஆணியடை, சரியான விடை. கும்பிடு, வணங்கிடு, சரியான விடை. சன்மானம், வெகுமதி, சரியான விடை. கஞ்சத்தனம், கஞ்சத்தனம், இதற்கு கொடுக்க மனமில்லை, சரியான விடை. அநியாயம், நியாயம் என்று, நியாயம் என்று, தவறான பதில். நேர்மை இன்மை, சரியான விடை. நங்கை, பெண், வன்மை, மாண்பு, வலிமை, சரியான விடை. வலிமை. பரிவு, பரிவு, அன்பு, சரியான விடை. உலக தாய்மொழி தினமாம் தமிழ் மொழியை சிறப்பிக்கின்ற இன்றைய நாளில் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் கவிதை பாட வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவி ஆனா. தமிழ் வணக்கம். எட்டு திக்கும் எதிரொலிக்கும் என் அருமை தமிழே, மங்கை உன் அழகை கண்டு மயங்குது என்ற மனம். தித்திக்கும் தேவான், தித்திக்கும் தேனாய் தெவிட்டதர் தமிழ் தாய், என்றென்றும் இருக்கின்றாய் என்னுடைய தமிழ் தாய். உடலுக்கு தேவை உயிர், உயிருக்கு தேவை சுவாசம், என் சுவாசம் காற்றாய் விளங்கும் தமிழே, ஏங்குகிறது எந்த மனம். உன்னை இவ்வுலகம் எங்கும் காண்பதற்கு எத்தனை பேரும் சிறப்புகளை உள்ளடக்கி வாழும் உயிர் தமிழே, உன் புகழ்கொடியை ஏற்றிட இவ்வுலக மக்கள் மறந்தனர். எவ்வாறு மறந்தாலும் என்றோ நான் உன் புகழ்கொடியை என்னிலே ஏற்றிவிட்டேன். உன்னை அறிந்த அஞ்சிலிருந்து உன்னை என் இதய தேவமாய் வைத்து போற்ற தொடங்கிவிட்டேன். வாழ்க தமிழ், வளர்க்க செந்தமிழ். நன்றி ஆனா. செம்மொழியான தமிழ் மொழியாம் எண்ணங்கள் தேவைகளை எடுத்துக் கொள்வதற்கு முக்கியமானது. அத்தகைய தாய்மொழியை பற்றி நடனமாடி மகிழ்விக்க வருகிறார்கள் 5ஆம் முதல் 8ஆம் வகுப்பு மாணவிகள். பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேலி. உழைத்து வாழ்ந்தோம், உழைத்து தீதும் நன்றும் பிற தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா. ஊரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழி காட்டும் அன்பு மொழி, அழியின் வழி தாய்மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா. ஆதியில் உதித்த மொழி, செம்பொதிகையில் தவழ்ந்த மொழி, இனிமை கூட்டும் இனிய மொழி, நன்மை விளைவிக்கும் நற்செயல் மொழி. அத்தகைய தாய்மொழியாம் நம் தமிழ்மொழி தினத்தை சிறப்பிக்க இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். சிறப்பாக அன்பின் உருவம், அறிவின் ஊற்று,
பண்பின் சிகரம், தன்னம்பிக்கையின் திறவுகோல் இவ்வரிகளுக்கு பொருத்தமாக இருக்கும் நம் தலைமை அன்னையை அன்போடு வரவேற்கின்றோம். தொட்டனை தூறும் மணக்கேனே மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்று கற்றுத் தெளிந்த கற்பித்தலை தவமாக மேற்கொள்ளும் எம் இனிய ஆசிரியர் பெண்மக்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய சிறியோரே, வருங்கால மேதைகளே, எதிர்கால தேவைகளே, எம் பள்ளி மாணவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் இவ்விழாவிற்கு அன்புடன் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். தமிழை பற்றி சிறப்பிக்க ஒரு சிறப்பான பாடல் இப்பொழுது. தமிழ் மொழி திருநாளை சிறப்பிக்கும் வகையில் கவிஞர்கள் பாடிய பாடலை தமிழின் பெருமையை இங்கு பாட வருகின்றனர் 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியர். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னில் வளர்ப்பவளே, உன்னில் புகழ்வழக்கே, உலகில் பிடிப்பிடித்தை சொல்லி விளையாட, சொல்லில் தந்தவளே, சொல்லி உனது புகழ் சொல்ல முடியலையே. நான் காமராசன். தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வென்றுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலுமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க ஒன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா. நான் கவிஞர் கண்ணதாசன். கனியிலே ஏறிய சோலையும் கடியிலே ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காற்றிலே ஏறிய சாரும், கனி பசு பொலியும் பாலும் சென்னை நக்கிய குளிரிய நீரும், இனியனை என்பேன் எனினோன் தமிழை என் உயிர் என்பேன் கண்டேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். மொழியை தெய்வம் என்று தோன்றிய தமிழ் இனமே, தமிழ் நாடென்ற நிலமே, அதுபோல உண்டோ வளமை, மொழியே இங்கு தாயே என்று தமிழ் அற்புத வர்மே என்று ஆட வருகின்றனர் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். தமிழ் மொழியை அற்புத வர